அல்லாஹ்வுடைய இறையச்சம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்கள் தான் மனிதவர்கள் சிறந்தவர்கள் உயர்ந்தவர்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்திலே பதிவு செய்கிறார். எனவே கடைசியிலே உங்களுடைய ஈமான் உங்களுடைய உள்ளத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்ற பொழுது ஈமான் என்பது வெறுமன நாவில இருக்கக்கூடாது, உள்ளத்தில் இருக்க வேண்டும். இன்னைக்கு வெளிப்படையாக பல விஷயங்கள் நாம் என்ன செய்கிறோம், இதை பற்றி நாம் பேசுகின்றோம், அதை பேசுகின்றோம். எனவே நாம் அல்லாஹ் ரசூல் என்று சொல்லுகின்றோம், மார்க்கம் என்று சொல்லுகின்றோம். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் அந்த ஈமான் இல்லை என்று சொன்னால் அது அல்லாஹ்விடத்தில் அது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அத்தியாயத்திலே பதிவு செய்கின்றார். ஆக ஒரு மனிதன் எப்படியெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் ஒழுக்க நெறிமுறைகள் நடைமுறைகள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சூறாவிலே சொல்லி தருகிறார். எனவே அதிலே ஒரு சில தகவலை ஒரு சில விஷயத்தை மட்டும் நாம் என்ன செய்யணும், இதை எடுத்து நாம் பார்ப்போம். ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயம் யாகியவல்லதி நாமனு இன்ஜாக்கும் ஃபாஸிகும் பினபையின் ஃபதபையனு அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். ஒரு சஹாபி அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகின்றார்கள். ஒரு கூட்டத்தாரிடத்துல ஜகாத்தை என்ன செய்ய வசூலித்துட்டு வாங்கன்னு சொல்லி இவங்க அவங்க போறாங்க. போயிட்டு என்ன செய்யல, கிட்ட போன உடனே அவங்க எல்லாரும் ஊருக்கு வெளியில நிற்கிறாங்க. ஏற்கனவே இவர்களுக்கு மத்தியில் ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு இவங்க தவறாக விளங்கிட்டாங்க. எங்க நம்மளை அடிக்கிறதுக்கு தான் இவங்க எல்லாம் ரெடியா வெளியே வந்துட்டாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் கிட்ட போய் சொல்லிட்டாங்க, அவங்க எல்லாம் ஜகாத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னோன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு கூட்டத்தை என்ன செய்யறாங்க, அனுப்புகின்றாங்க. ஒரு கூட்டத்தை அனுப்புகின்றார்கள் அவரிடத்தில் போர் செய்வதற்காக வேண்டி. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கூட்டத்தை அனுப்புகின்ற அந்த கூட்டம் செல்கின்றது. செல்வதற்கு முன்பாகவே அந்த கூட்டம் யாரிடத்திலே ஜகாத் வசூலிக்க சொன்னாலும் அந்த கூட்டம் திரும்ப வந்துருச்சு. அவங்களே வந்துட்டாங்க, மதீனாவுக்கு வந்துட்டாங்க. இப்போ மதீனாவுக்கு வந்தோம்னா ரசூலுல்லாஹ் கேட்குறான். இப்போ மதீனாவுக்கு வந்தோம்னா ரசூலுல்லாஹ் கிட்ட வந்துட்டாங்க. வந்தோன்னு கேட்குறாங்க, ஏன் நீங்கள் ஜகாத் ஏன் கொடுக்க மறுத்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ அந்த கூட்டத்தினர் சொல்றாங்க, இல்லையா ரசூலுல்லாஹ், இந்த பனு முஸ்தலுக்கு அவர் வந்தாரு. வந்தவர் என்ன செய்யான்னு சொன்னா இடத்துல ஜகாத்தை கேட்கல, கேட்காமலே என்ன செஞ்சிட்டாருன்னு சொன்னா திரும்ப வந்துட்டாரு, கேட்காமலே திரும்ப வந்துட்டாரு. அப்போ நாங்களே அந்த ஜகாத் பணத்தை நாங்களே கொண்டு வந்துட்டோம்